இயேசு கிறிஸ்துவா அல்லது முகமது நபியா? யார் மனித குலத்திற்கான வழிகாட்டி? யாருடைய போதனைகள் நம்மை பரலோகம் அதாவது ஜன்னாவிற்கு கொண்டு சேர்க்கும்? யாரை பின்பற்றினால் நாம் நரகத்திற்கு போக வேண்டியதாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதே இந்த காணொலியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை கற்றுக்கொள்வதற்கு நாம் 3 புஸ்தகங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று கிறிஸ்தவர்களுடைய பரிசுத்த வேதாகமம், இஸ்லாமியர்களுடைய நோபல் குரான் மற்றும் ஹதீஸ். இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு உண்மையிலே ஜன்னாவிற்கு போக வேண்டும் என்கிற அக்கறை உங்களுக்கு இருந்தால், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்கிற ஆவல் உங்களுக்கு இருந்தால், ஆராய்ச்சி செய்கிறவர்களாக இருந்தால் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த காணொளியின் கடைசியில் பார்வையாளர்களுக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது, அதாவது ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்சை நீங்கள் எடுக்கும் பொழுது நீங்களே உங்களை நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்து கொள்ளலாம். நீங்கள் சரியான பாதையிலா அல்லது தவறான பாதையிலா இருக்கிறீர்கள் என்று. சரி, வாங்க இயேசு கிறிஸ்துவையும் முகமது நபியையும் கம்பேர் செய்து நாம் படிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 11 விதமான டாபிக்ஸ் எடுத்து 2 பேரையும் கம்பேர் பண்ணி நம்ம படிக்க போகிறோம். குரான், பைபிள், ஹதீஸ் எல்லாம் வைத்து. முதல் டாபிக் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யார் பாவி, பாவம் செய்தவர் என்று நம்ம பார்ப்போம். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா குரானில் 40ஆம் அதிகாரம் 55வது வசனம், சூரா அல் முமின். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபியே உன் பாவத்திற்காக மன்னிப்பு கோருவீராக சொல்லப்பட்டிருக்கு. 48ஆம் அதிகாரம் 2வது வசனம் அல் ஃபாத். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நபியே உங்களுடைய முந்திய பிந்திய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பாராக சொல்லப்பட்டிருக்கு. 47ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சூரா முஹம்மத். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் பாவத்திற்கு மன்னிப்பு தேடுவீராக நபியேன்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். முகமது நபியினுடைய முந்தின பிந்தின பாவங்களுக்காய் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு குரான் சொல்லுகிறதை நம்ம பார்த்தோம். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? குரான் சூரத் அல் மரியம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான புதல்வர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சூரா அல் இம்ரான் 3ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து நல் ஒழுக்கம் உள்ளவர் என்று சாட்சியிடுகிறதை நாம் குரானில் பார்க்க முடியும். அடுத்தது இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? யோவான் 8:46 இயேசு மற்றவர்களை பார்த்து என்ன கேட்கிறாரு தெரியுமா? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று அதிகாரத்தோடு கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தது 2வது சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு, பர்த். முதலாவது முகமது நபியை குறித்து பார்ப்போம். அதாவது உலகத்தில் பிறக்கிற எல்லா மனிதர்களும் முகமது நபி உட்பட எல்லாவரும் தாய் தகப்பனிடத்திலிருந்து தான் பிறக்கிறார்கள், ஆதாமினுடைய வம்சத்தாராய் தான் பிறக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரா அல் ஹுஜராத் 49ஆம் அதிகாரம் 13வது வசனம், சூரா அன் நிசாவு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். குரான்ல நம்ம பார்க்கும் பொழுது சூரா அத் தஹரீம் 66ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் மரியம் மீது தன் ஆவியை ஊதுகிறார், அதன் நிமித்தம் அவர் பிறக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். அப்போ மற்ற மனிதர்களைப் போல் அவர் இல்லாமல் நேரடியாக அல்லாவினால் மரியம் மீது ஊதப்பட்டு படைக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். வேறு பிரித்து நம்ம பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக் 1:35 பரிசுத்த ஆவி உன்மேல் வரும்,
உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். உனக்குள் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 2 இடத்துலையும், குரானிலையும் பைபிளிலையும் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர் என்று. மரியத்தினிடத்தில் அவர் தன் ஆவியை ஊதி அற்புதகரமாக அவர் பிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. 3வது சோதனை டெஸ்ட் என்ன நம்ம பார்த்தீங்கன்னா, நித்திய வாழ்வை குறித்ததான, நியாய தீர்ப்பை குறித்ததான, மறுமையினுடைய நாளின் நிச்சயத்தை குறித்து நம்ம பார்ப்போம். சூரா 46ஆம் அதிகாரம் 9வது வசனம், அல் ஹுஜராத். அதில் மேலும் என்னை பற்றியோ உங்களை பற்றியோ என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன் என்று முகமது நபி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நியாய தீர்ப்பினுடைய நிச்சயம் எனக்கு தெரியாது, எனக்கு என்ன நடக்கும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 2வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரா ஷுவாரா 26ஆம் அதிகாரம் 82லிருந்து 86 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நியாய தீர்ப்பு நாளென்று என் குற்றத்தை மன்னியும் அல்லாவே என்று முகமது நபி வேண்டுதல் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தது, நல்லவர்களுடன் என்னை சேர்த்து வையும்னு கேட்குறத நம்ம பார்க்க முடியும். எழுப்பப்படும் நாளில் என்னை நீ இழிவுக்குள்ளாக்காதிருப்பாயாக என்று முகமது நபி துவா செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தது, சஹி அல் புகாரி 5வது வால்யூம் 58வது புஸ்தகம், ஹதீத் நம்பர் 266. முகமது நபி என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் பரலோகத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனான்னு எனக்கே தெரியாது என்கிற ஒரு தொனியில் அவர் பேசுகிறதை நாம் இந்த ஹதீஸில் பார்க்கலாம். மாறாக குரானில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, அவரை அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் அளவில் உம்மை உயர்த்தி கொள்வேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா இப்பொழுது இயேசு கிறிஸ்து அல்லாஹ்வோடு கூட இருக்கிறத நம்ம குரானின் மூலமாக பார்க்க முடியும். அவர் மீண்டும் வருவார் என்று குரான் சொல்லுகிறது. இப்போ பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும்பொழுது யோவான் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை விசுவாசித்து என்னை பின்பற்றுகிறவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்கிற ஒரு உத்தரவாதத்தை இயேசு கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு இடத்துல முகமது நபி, நான் எங்கே போவேன்னு எனக்கு தெரியாது, மறுமை நாளினுடைய நிச்சயம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து, என்னை பின்பற்றுகிறவனுக்கு நான் நித்திய ஜீவனை அருளுவேன் என்று சொல்லுகிற ஒரு நிகழ்வை நம்ம பார்க்குறோம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடையாளங்களும் அற்புதங்களும். சூரா 13ஆம் அதிகாரம் 7வது வசனம், சூரா 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் நம்ம படிக்கும் பொழுது, அவ்விசுவாசிகள் முகமது நபியை பார்த்து கேட்பாங்க, நீர் அல்லாஹ்வினிடத்திலிருந்து வந்தீர் என்றால் அற்புதம் அடையாளங்களை காண்பியும் எங்களுக்கு என்று சொல்லப்படும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அற்புதம் அடையாளம் என்னிடத்துல இல்லை, நான் வெறும் எச்சரிப்பு செய்கிறவன் மட்டுமே, எச்சரிப்பு செய்வதற்காக மட்டுமே நான் அனுப்பப்பட்டேன், என்னிடத்தில் நீங்கள் அற்புதங்களை அடையாளங்களையும் எதிர்பார்க்காதிருங்கள் என்று சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது இதே குரானில் இயேசுவை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரா அல் இம்ரான் 3ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில், தொட்டிலில் இருக்கும் பொழுது பிறந்த குழந்தையான இயேசு ஜனங்களிடத்தில் பேசுகிறதான பெரிய அற்புதத்தை நாம் பார்க்க முடியும். இதே 3ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, களிமண்ணினால் பறவையை படைத்து அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு உயிர் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல
பார்வையற்றவர்களையும் குஷ்டரோகிகளையும் அல்லாஹ்வினோட துணையோடு குணமாக்கினார் என்று குர்ஆன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அற்புதம் அடையாளங்களை மாத்திரமல்ல, அவர் எச்சரிக்கை செய்கிறவராகவும் எச்சரிப்பு செய்கிறவராகவும் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். சூரா 5ஆம் அதிகாரம் 72வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதிருங்கள், அது ஹராம் என்று சொல்லி அப்படி செய்தால் உங்களுக்கு நரகம் கிடைக்கும் என்று எச்சரிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்படி என்றால் அவர் அடையாளம் அற்புதம் செய்கிறவராகவும் எச்சரிப்பு செய்கிறவராகவும் உயர்ந்த ஒரு இடத்தில் இருக்கிறதை குர்ஆனிலே நாம் பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளங்களும் அற்புதங்களையும் குறித்து பைபிளில் அநேகங்களை நம்ம பார்க்குறோம். அதில் யோவான் கடைசி அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுது, அவர் செய்த அடையாளங்களும் அற்புதங்களையும் எழுத வேண்டும் என்றால் இந்த புஸ்தகம் போதாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்தது, பெற்றோர்கள் நரகத்தில், அதாவது முகமது நபியினுடைய பெற்றோர்கள் அல்லது முகமது நபியை பின்பற்றினவர்கள், இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுனுடைய பெற்றோர்கள் எங்கு இருக்கிறார்கள்? நரகத்திலா அல்லது வேற எங்காவது இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்களா என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது முகமது நபியினுடைய தந்தையை குறித்து பார்ப்போம். சஹி முஸ்லிம் ஹதீத் 203 1வது புஸ்தகம் ஹதீத் நம்பர் 406. அவருடைய தாயை குறித்து சொல்லும் பொழுது சஹி முஸ்லிம் 976 பிற்பகுதி, வசனத்தின் பிற்பகுதி, 11வது புஸ்தகம் ஹதீத் நம்பர் 135. இந்த ரெண்டிலும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, முகமது நபியினுடைய தந்தை நரகத்தில் இருக்கிறார் என்று முகமது நபியே சாட்சி எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு சஹி முஸ்லிமில் 976 B நம்ம பார்க்கும் பொழுது தன்னுடைய தாயாருக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவரும் நரகத்தில் இருக்கிறார் என்பதை அவர் சாட்சி எடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ முஸ்லிம்ஸ் ஒரு வினோதமான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே முஸ்லிம்ஸ் தான், எல்லா குழந்தைங்களும் முஸ்லீமாக தான் பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எந்த ஒரு சூறாவிலிருந்து எடுப்பாங்கன்னா 30 சூறா 30ஆம் அதிகாரம் 30வது வசனம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எந்த மார்க்கத்தில் அல்லாஹ் மனிதர்களை படைத்தானோ அதுவே அவனுடைய இயற்கை மார்க்கமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா முஸ்லிம்ஸும், எல்லா மனிதர்களும், எல்லா பிறக்கிறவர்களும் முஸ்லீம் தான் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை அவர்கள் உடையவர்களாக இருப்பார்கள். குர்ஆன் அதை நேரடியாக சொல்லனாலும் இதுதான் அவங்களுடைய இதாக இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முஸ்லீமாக இருக்கிற முகமது நபியினுடைய தந்தையாரும் தாயாரும் நரகத்தில் இருக்கிறார் என்று முகமது நபியை சாட்சி எடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படி என்றால் நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பதாகவே நரகத்தில் இருக்கிறார்கள் என்று நபி கூறுகிறார். அப்போ அவரை பின்பற்றுகிறவர்கள் எங்கு போவார்கள் என்று அவரே சாட்சி எடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். யோவான் 3:16, 17, 18 என்ன சொல்லுதுன்னா, தன்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, விசுவாசியாதவன் ஆக்கனைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 5:24 என்ன சொல்லப்படுதுன்னா, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்க்கப்படான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசுவை பின்பற்றின அவருடைய தாயாரும் தந்தையாரும் மற்ற சீஷர்கள் எல்லாவரும் நரகம் போகாமல் ஜன்னா நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று உறுதியாக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது 6வது என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்திய நரகம் அல்லது எரி நரகத்தில் கட்டாயம் போக வேண்டுமா இல்லையா என்பதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம்.
முதலாவது முகமது நபியை குறித்தும் அவருடைய போதனைகளை குறித்தும் நம்ம பார்ப்போம். சூரா 19ஆம் அதிகாரம் 70 72 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நரகத்தை கடக்காமல் யாரும் போக முடியாது, இது அல்லாஹ்வின் முடிவான தீர்மானமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முகமது நபியும் நரகத்தின் ஊடாகத்தான் செல்ல வேண்டும் என்று அவரே சாட்சியிடுகிறத பார்க்க முடியும். அல்லாஹ்வினுடைய முடிவான தீர்மானமாகும்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போமா? யோவான் 8:12 என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். வெளிப்படுத்தின புஸ்தகம் 1:18 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன் என்றார். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஒளியில் நடப்பார்கள், இருளில் அவர்கள் நடக்க மாட்டார்கள், அவர்கள் மேல் இருளுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகோலை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார் என்று அவர் சாட்சியிடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதனை நரகத்திற்கும் ஒருவனுடைய உயிரை எடுப்பதற்கும் ஆன அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கிறது என்பதையும் நாம் இதில் பார்க்க முடிகிறது. ஏழாவது, முகமது நபியோ இயேசு கிறிஸ்துவோ விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை எப்படி நடத்தினார்கள் என்று நாம் பார்ப்போம். குர்ஆனுடைய ஷரியா லாவா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இருந்த அந்த லாவா இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணம் லா 10 commandments இருந்தாலும் சரி, என்ன சொல்லப்படுது என்றால், விபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஆணும் பெண்ணும் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது கட்டளையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் விபச்சாரத்தில் பிடிப்பட்டால் ஆணும் பெண்ணும் பிடிபடுவார்கள். பிடிப்பட்டால் 2 பேரும் தண்டிக்கப்படுவார்கள். இதுதான் நீதி, இதுதான் சட்டம். இப்போ முகமது நபியை குறித்து நம்ம பார்ப்போம். சஹி முஸ்லிம் 1696 1696 வசனத்தினுடைய முற்பகுதி A, அதாவது 1696A, புக் 29, ஹதீத் நம்பர் 36 நம்ம பார்க்கும் பொழுது, விபச்சாரத்தில் பிடிப்பட்டு கர்ப்பமான ஒரு ஸ்திரீயை கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடியும். முகமது நபி என்ன பண்றாருன்னா, அந்த பெண்ணை அந்த கர்ப்பத்தை வளர விட்டு அந்த ஸ்திரீக்கு பிள்ளை பிறந்த பிறகு பால் குடிப்பதை அந்த பிள்ளை எப்போ மறந்துச்சோ அப்போ அந்த ஸ்திரீயை கொண்டு வர சொல்லி ஒரு குழியை தோண்டி அந்த ஸ்திரீயை அதுக்குள்ளாக புதைத்து கல்லினால் எரிந்து கொல்ல சொல்ல கட்டளையிட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது அந்த ஸ்திரீயை விபச்சாரம் செய்தாள் என்பதற்காக குழியில் தள்ளி தலை மட்டும் வெளியே தெரிய செய்யும்படி செய்து கல்லினால் அடித்து அவளை கொன்றதை நாம் பார்க்க முடியும். இதே சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனிடத்துலையும் இது வருது. யோவான் 8ஆம் அதிகாரம் 1 to 11 நம்ம படித்தோம்னா தெரியும். ஒரு விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு ஸ்திரீயை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள் யூதர்கள். கொண்டு வந்து இயேசுவினிடத்தில் இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், இவள் விபச்சாரத்தில் பிடிப்பட்டால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இயேசுவுக்கு தெரியும், ஆம், சட்டத்தின்படி மோசேயினுடைய நியாயப்பிரமாண சட்டத்தின்படி கல்லெறிந்து அவள் கொல்லப்பட வேண்டியவள் தான். இயேசு அதை மீறவில்லை, இயேசு அவளை குற்றப்படுத்தவில்லை. மாறாக 7வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் பாவம் இல்லாதவர் முதல் கல்லை அவள் மீது எறியட்டும் என்று சொன்ன பொழுது எல்லாரும் தங்களுடைய இருதயத்தில் மனசாட்சியில் குற்றப்பட்டவர்களாய் இந்த உலகத்தில் ஒருவனும் நீதிமான் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு வயதானவர்கள் உட்பட
கையில் எடுத்த கல்லை கீழே போட்டு திரும்பி போனதை நாம் பார்க்க முடியும். இயேசு அந்த விபச்சார ஸ்திரீயை பார்த்து, மனம் திரும்பு, இனி நீ பாவம் செய்யாதே, போ என்று அவளை மன்னித்து அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போது இங்கே முகமது நபி, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஒரு சிச்சுவேஷனை கையாண்டார்கள், இதில் யார் உன்னதமாய் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது, முகமது நபியோ இயேசு கிறிஸ்துவோ பாவிகளை எப்படி அவர்கள் நடத்தினார்கள் என்று நம்ம பார்க்க போறோம். சஹீ முஸ்லிம் 1706 E புக் 29 ஹதீத் 59. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடிகாரன் அவனை முகமது நபி கிட்ட கொண்டு வராங்க. முகமது நபி இவன் குடிச்சிருக்கிறான், மதுவை குடித்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு நான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை செருப்பாலையும் சீவக்கட்டையினாலுமே அவனை அடிக்கிறார், 40 முறை அடிக்கிறார் என்பதை இந்த ஹதீத் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணுவதை பார்த்த யூதர்கள், இவர் ஏன் பாவியின் இடத்தில் உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறார்னு குற்றப்படுத்தும் பொழுது, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா, உன்னை நான் குற்றப்படுத்த நான் வரலப்பா, நீ மனம் திரும்பி நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உன்னை அழைக்க நான் வந்தேன்னு சொல்றாரு. மார்க் 2ஆம் அதிகாரம் 16 to 17 நம்ம படிக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டும், சுகமுள்ளவனுக்கு அல்ல என்று சொல்லுகிறார். அப்படின்னா, நீ பாவியா இருந்தனா நீ ஒரு பிணியாளிப்பா, உனக்கு ஒரு வைத்தியன் வேணும் உன்னை குணப்படுத்துவதற்கு, அதற்கு தான் நான் வந்தேன், நானே நல்ல வைத்தியன் என்று அவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். இன்னொரு இன்சிடென்ட்ல லூக் 19ஆம் அதிகாரம் 1 to நீங்கள் 10 படிச்சிங்கன்னா தெரியும். சஹாயு என்கிற ஒரு வரி கலெக்ட் பண்ணுற, வட்டிக்கு விடுகிற டாக்ஸ் கலெக்டர் ஒரு நபரை நம்ம பார்க்க முடியும், சஹாயு என்கிறவர். அப்போது அவன் மோசமானவனாக இருந்தபடினால், பாவியாக இருந்தபடினால் அவனை எல்லாரும் வெறுத்தார்கள். ஆனால் இயேசு அவனை பார்த்து அவனுடைய வீட்டிற்குள் பிரவேசித்த பொழுது 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பாவியான மனுஷனிடத்தில் இவர் எப்படி தங்கும்படி போனார் என்று கேட்கும் பொழுது இயேசு ஒன்றும் சொல்லாமல் சகேயனுடைய வீட்டினுள்ளில் பிரவேசித்தார், அவர் அன்பை காமித்தார். உடனே அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சகாயு அதை கண்டவுடனே, அந்த இயேசுனுடைய அன்பை அறிந்தவுடன் அவன் உடனே மனம் திரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். மனம் திரும்பி அவன் என்ன சொல்கிறான், இயேசுவே, நான் அநியாயமாய் வாங்கின எல்லாவற்றையும் நான் 2 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி தன் பாவத்திலிருந்து அவன் விடுபடுகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது, ஒருவனை அன்பினால் திருத்துறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, ஒருத்தனை செருப்பாலையும் சீவக்கட்டையிலையும் அடிக்கிறதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ யார் பாவிகளை எப்படி நடத்தினார்கள், யார் இதில் உயர்ந்தவர்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்தது 9வது நம்ம பார்க்கும் பொழுது குழந்தைகளை நடத்தும் விதம். சஹி அல் புகாரி 5134 புக் 67 ஹதீத் நம்பர் 70. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், முகமது நபி ஆயிஷா என்கிற 6 வயது சிறுமியை விவாகம் செய்து அவள் 9 வயதான பிறகு அவளிடத்தில் உடலுறவு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். Muhammad married Aisha at age 6 and consummated with her at age 9. சில முஸ்லிம்கள் இதை நியாயப்படுத்துவதற்கு அவள் பெரியவள், அவள் வளர்ந்தவள் என்று சொல்லுவார்கள். அதுவும் பொய் அப்படிங்கிறது. சஹி அல் புகாரி 6130 புக் நம்பர் 78 ஹதீத் 157 என்ன சொல்லப்படுதுன்னா, ஆயிஷா பொம்மைகளோடு விளையாடி கொண்டு இருந்தால் முகமது நபி அவளோடு கூட இருந்த பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்ப்போம். மத்தேயு 19:14 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஓடி அவரிடத்தில் வரும்பொழுது அவருடைய தலையில் கையை வைத்து ஜெபித்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற பொழுது சீஷர்கள், இயேசுவினுடைய சீஷர்கள் பிள்ளைகளை தடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். உடனே இயேசு என்ன சொல்றாருன்னு பாருங்க. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். அப்படி சொல்லி அவர்கள் தலையின் மேல் கையை வைத்து ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ 2 பேரும் பிள்ளைகளை எப்படி நடத்துகிறாங்க, சிறு பிள்ளைகளை எப்படி நடத்துகிறாங்க என்கிற விதத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 10வது ரொம்ப முக்கியமானது, அசுத்த ஆவிகள் ஷைத்தான் முகமது நபியினிடத்திலும் இயேசுவினிடத்திலும் எப்படி அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். சஹி அல் புகாரி வால்யூம் 4 புக் 54 ஹதீத் நம்பர் 490. முகமது நபி மந்திரத்தால் பில்லி சூனியத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு பில்லி சூனியம் மந்திரம் வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா லுபாயித் பின் அல் அசாம். அப்போ அவருக்கு பில்லி சூனியம் பிடித்து பிசாசு அவரை ஆட்டி வைக்கும் பொழுது அவர் பேரிச்ச மரங்களை பார்க்கும் பொழுது அது எப்படி தெரியுமாமா, ஷைத்தானுடைய தலையை போல உள்ளது என்று முகமது நபி சொல்லுவாராமா. பேரிச்சை பழங்களை பார்த்த பொழுது அவருக்கு ஷைத்தானுடைய தலையை போல் உள்ளது என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஷஹி அல் புகாரி 3175 புக் நம்பர் 58 ஹதீத் 17 நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு பேய் பிடித்து நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று முகமது நபி சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். நான் செய்கிறது என்னன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது இயேசுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது மார்க் 3:11 என்ன சொல்லுது, அசுத்த ஆவிகள் அவருக்கு முன்பாக விழுந்து சத்தமிட்டன, இயேசு அவர்களுக்கு கட்டளையிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். லூக் 4ஆம் அதிகாரம் 41வது வசனம், பிசாசுகள் அவரை கண்டவுடன் அலறுகிறதையும், பிசாசு பிடித்தவனிடத்தில் இருந்த பிசாசுகள் அவனை விட்டு ஓடினதையும் நாம் பார்க்க முடியும் இயேசுவை கண்டவுடன். லூக் 8ஆம் அதிகாரம் 30-31 லேகியோன் என்கிற பிசாசு கூட்டம், அநேக பிசாசுகள் ஒரு நபருடைய சரீரத்துக்குள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறது, அதுகளுக்கு லேகியோன் என்று சொல்லப்படுகிறது, லீஜன். அந்த லீஜன் பிசாசு கூட்டம் இயேசுவை பார்த்து ஐயோ எங்களை பாதாளத்திற்கு அனுப்பாதேயோம் என்று கெஞ்சினதை நம்ம பார்க்க முடியும். இயேசுவை கண்டவுடனே அசுத்த ஆவிகளும் பிசாசுகளும் பிசாசு கூட்டமும் சாத்தானும் ஷைத்தானும் நடுங்குகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் இந்த ஒரு காரியத்தில் யார் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், யார் கடவுளிடத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. கடைசியாக ஒன்று நம்ம பார்க்க போகிறோம், நியாய தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட். குரானில் சூரா 7ஆம் அதிகாரம் 187வது வசனத்தில் முகமது நபி என்ன சொல்கிறார் என்றால், நான் நியாய தீர்ப்பு நாளுக்கென்று நான் காத்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது, நியாய தீர்ப்புக்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எல்லாரையும் போலன்னு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சஹி அல் புகாரி 3448 புக் நம்பர் 60 ஹதீத் 118 என்ன சொல்லப்படுதுன்னா, இயேசு சகல மனுக்குலத்தையும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜீசஸ் will judge mankind in his second coming அப்படி என்று அந்த ஹதீத் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். பைபிளில் நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31-46 நம்ம படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் நியாய தீர்ப்பு செய்கிற சிங்காசனத்தில் வீற்றிருந்து தம்முடைய வலதுபுறத்தில் செம்மறி ஆடுகளாகிய ஒரு கூட்டத்தாரையும் இடதுபுறத்தில் வெள்ளாடுகளாகிய ஒரு கூட்டத்தாரையும் நிறுத்துவார். செம்மறி ஆடுகள் நீதி உள்ளவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். இடதுபுறத்தில் உள்ளவர்கள் இயேசுவை விசுவாசிக்காதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். நியாயம் தீர்க்கும் பொழுது
34வது வசனம் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுவார்? போங்க, நான் உங்களை பரலோகத்திற்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். இதே 41வது வசனத்தில் ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறதை பார்க்க முடியும். என்ன சொல்லுவார்? போங்க, நரகத்திற்கு போங்க என்று அவர்களை அனுப்புவதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 5:22 என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிதாவானவர் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறவராய், நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்க வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஹதீத்திலையும் சரி, பைபிளிலையும் சரி, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சகோதர சகோதரிகளே, நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். யாரை பின்பற்றுகிறோம், யாரை பின்பற்ற போகிறோம் என்று பரலோகம் செல்லுவதற்கு. இல்லை என்றால் இன்று நாம் மரித்தால், இன்று நீங்கள் மரித்தால் உங்களுடைய ஆத்துமா எங்கு போகும்? நித்திய ஆக்கினைக்குள்ளாக போனால் திரும்பி வருவதற்கு வழியே இல்லை. There is no exit in hell fire. There is no way return. இன்றைக்கு தான் உங்களுடைய நாள். சிந்திங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட், ஒரு சேலஞ்ச். இப்போ இந்த காணொளியில் நான் கொடுத்த இந்த வசனங்கள், குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், நான் மேற்கோள் காட்டிய வசனங்கள் தவறாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், இது தப்பு என்று. என்னை திருத்துங்க, நான் கற்றுக்க தயாராக இருக்கேன். முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி. இப்போது நீங்கள் சரியான பாதையில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முஸ்லீம்களே நீங்கள் முஸ்லீம்களுக்கும், கிறிஸ்தவர்களே நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கும். உங்களுடைய மனசாட்சி தான் உங்களுக்கு எஜமானாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு கமெண்ட் பண்ண விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா என்னுடைய வசனங்களுக்கு நீங்கள் உடன்படுகிறவர்களாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒருவேளை ஷேர் பண்ண வேண்டான்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இல்லை, நான் ஷேர் பண்ண விரும்பலைன்னு யதார்த்தமாக நினைக்கிறவங்களா இருக்கலாம், தவறில்லை, ஷேர் பண்ண வேண்டாம். இல்லைனா நீங்கள் ஷேர் பண்ண பயப்படுறீங்க, ஏன்னா தவறான பாதையில் நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து பயப்படுறீங்க அப்படிங்கிறதையும் நான் புரிந்து கொள்ளுகிறேன். இப்போ கமெண்ட் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம், அது உங்களுடைய விருப்பமாக இருக்கலாம். இல்லை உறுதியாக இருக்கிறீங்க அப்படின்னா பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனப்படுவதாக இருக்கும். இன்று சிந்தியுங்கள், உங்களுடைய ஆராய்ச்சியை தொடருங்கள். உங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. இன்று நீங்கள் மரித்தால் உன் ஆத்துமா எங்கே போகும்? முடிவு செய்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.